அம்மனியோ என்ன பெத்தாண்டு என் ஜுஞ்சுமணி என் காலை பத்தி வலிக்குன்னு ஊர்ல கட்டி வச்சு உரிச்சு விடுவாங்க. ஒழுங்கா வந்துரு ஒன்றரை குண்டா சோத்த தின்னு போய் படுத்துடுவாங்க. எவ்வளவு வேற வேர்த்திருக்கீங்க. அப்புறம் என்ன எந்த பேய் வந்தானே விபூதி ஊதி விட்டாங்களா? என்னது சாமி வந்திருக்கா? எந்த சாமி? நாகரா மண்டை மேலே கொண்டை நாகரா அம்மாவின் புதல்வராம் கலைவாணியின் மைந்தராம் நாரத மகா முடிச்சுக்க முடிச்சுக்க தூக்கானே காத்து குடிக்கி காத்து குடிக்கி என்ன குடிக்கி நம்ம சோறு திண்டி இல்ல. ஆமாண்ணே அவர் வந்து காத்து குடிக்கிறார். அப்படியா? அவர் வந்து அவரை பார்ப்பு தந்தால் கோடானகுடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேசவே மாட்டாராமே. நான் அப்படித்தான் அமைதியா இருப்பாரு அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. எல்லாம் அமைதியாவே இருங்க. அப்படியா? பேசவே மாட்டாராமே. ஆனா எத்தனை பேர் பேச்சு திறமை வந்தாலும் உங்ககிட்ட நின்று பேச முடியுமாண்ணே? சிங்க குட்டி போதும் போதும் குளியில போதும் விட்டுருங்க பேசாம என்னது. ஆனா 1000 பேர் பேச்சு எந்த திறமை இருந்தாலும் சரி எங்க அண்ணன் கிட்ட பேசி முன்னேறவே முடியாது. அப்படியே டான் டான் அடிச்சு தள்ளிட்டு வரீங்க. முன்னாடி கோயில் மணிதான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான் டான் டான். இது பள்ளிக்கூட உங்க வேலையை அவரு பாக்குறாரு. அது பாலைசி கப்பைசி வச்சிருக்கான் பாரு வரிசையை அடிச்சு 5 ரூபா. சரி அண்ணா இப்ப எங்க இருக்கிறாரு? வருவா எப்பொழுது வருவார்? ஓ காத்து ஒரு மாதிரி இருக்குது. வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்து பார்த்து அவரை பார்த்ததுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குண்ணே. அவரை பார்த்ததுல நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு தெரியுது. நீயே சமாளிக்கும் போது நான் சமாளிக்க மாட்டேன். வந்தவருக்கு திகழ்ந்த வரவேற்பு கொடுப்பது எங்களது தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிக்கு வாழ்கவே.
தந்தை அரியாசனத்தில் அரசனோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணின் மைந்தரையே தங்கள் எங்கள் இடத்துக்கு வந்ததற்கு பெருமைப்பட்டாலும் சிறியால் வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தி அருள் புரியுங்கள். மாதக்கிதம் கவி மாதக்கீதம் சொன்னா மாதக்கிதம் தேசிய கீதம் கேள்விப்பட்டிருக்க. மாதக்கீதம் மாதற்கு இடம். ஆமா பண்ணா இதமா அந்த பிள்ளை ஆசீர்வாதம் யாரு நலமோடு வாழ்வாய். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமலும் நான் ஏதாவது தவறான விஷயங்களை உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். சில பெண்மணிகளோட தவறான நடவடிக்கைகளில் கூட நான் ஈடுபட்டிருக்கேன். நீங்க நேரடியாக கூட பார்த்திருக்கலாம். ஒன்றுதான் வெளியில சொல்லிடாதீங்க, சாய்ந்து போட்டுதான் சொல்லுவேன். தெரியும், அதனாலதான் உங்களை வச்சுட்டு செய்யறது இல்லை. இப்போ கொஞ்ச நாள் சென்று வருகிறேன் சுவாமி. போயிட்டு வாங்க. யார்கிட்ட போக யார்கிட்ட போனீங்களோ போயிட்டு வந்து சொல்லுங்க. யார்கிட்ட போனீங்க? ஆமா, என் அடுத்து நீங்க போறீங்க. அடுத்து நான் சொல்வதற்கு சென்று வருகிறேன் சுவாமி. மறுமுறை தங்களை எங்கு பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். நீங்க என்ன தண்ணியை போடுவீங்களா? நீங்க எங்க போட்டுருக்கீங்களோ அங்கதான். ஒரு வார்த்தை சொல்றேன் சாமி. அப்படி பண்ணிட்டோம் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு வார்த்தை தான் வெல்லும், ஒரு வார்த்தை தான் கொல்லும்னு சொல்லி ஒன்றிலிருந்து உருவாக்கப்பட்டதான் 100 நிமிஷம். ஒரு வாசகத்துக்கு திருவாசகத்தில் திருவாசகமாக திருவாசகம் அடுத்தாலும் சொல்லப்படாது. அப்படி ஒரு வாசகத்தை சொல்லிட்டு பாருங்க. நினைக்கணும் நீங்க ஏன்டா வாயை கொடுத்தோம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு நீங்க நினைச்சு குடிக்க போறப்ப நீங்க ஏதோ நீ வில்லன் பண்ண போறப்ப தேவையில்லாம பேசுறாருன்னா முதல்ல கொஞ்சம் உள்ள இருக்கேன். அடுத்தால கூட்டி கொண்டாந்து விட்டுருக்கீங்க. எதுக்கு நீ கவலைப்படுற? ஒரு வார்த்தையை நினைக்கிறது சாமி சொல்லியா வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டானே அப்படி இந்த மதகோட்டி மாநகரத்தை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன். என்ன சொல்றேன்? என்ன சொல்ல போறேன்? உள்ள போற நேரத்துல ஏண்டா ஒரு வார்த்தை தான் போயிட்டு வர்றேன். மாதக்கிதம் வணக்கம். குருநாதர் நீதோராசர் முன்பே நேர்ந்து முதல் பொய்க்கு போய் கொடுக்க போல அறிவிழார் கிளட்டி அணிவடிகளோ சாமியில் சொல்லியிருக்க மந்திரமும் தேவம் மதமும் குரு அருளும் தந்திரமும் ஞானம் தர்மரையும் பேரில் உண்டு என்பார்க்கு உண்டு, இல்லை என்பார்க்கு இல்லை. அருமையான அருமையான தோழி சிறப்பானதும் சிறப்பான இடத்துக்கு தகுந்தார்கள் சிறப்பானங்களை அனுப்பி வைத்திருப்பாங்க. எதிர்பார்த்து வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து. எப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து என்றாலே வாழ்க குளமாழ்க குற்றமாக மகளே உன்னைப்பற்றி உன்னிடத்தில் ஒரு சில விவரங்கள் நான் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? நல்லாரை காண்பது என்று நல்லாசம் கேட்பது என்று நல்லாரோடு கனவிடம் நினைவு விளங்கி இருப்பேன் என்று ஒப்பிட மகங்களுக்கு உபசக்தி உன்னை பேசி உப்பில்லாத கூழ் வார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தெய்வுலகவாசி நீங்க பூலோகத்துல வந்து தங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் என்னை பற்றின விஷயங்கள் என் வாயால் சொல்ல நீங்க கேட்கணும் அப்படிங்கிற காரணத்தினால வந்திருந்தாலும் நன்றாமரை குளத்தில் நல்ல எண்ணம் சேர்ந்தால் போல் கற்றாரை காப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சந்திக்க வந்திருக்கீங்க. சந்திப்புகள் பலவிதமான சந்திப்புகள் இருக்கு. இப்ப அனுசியாவை போய் சந்திச்சீங்க. அங்கே அவளுக்கு கற்பு கரசு என்ற சிறப்பு வர காரணம் தாங்க. சாவித்திரி சந்திச்சீங்க. அங்கே கணவன் உயிரை எமன் எடுத்து சென்றான்னு தெரிந்து விட அங்க சென்று போராடி எமலோகத்தில் கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்தான். அவனுக்கு சிறப்பு காயத்ரி என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து அங்கே சிறப்பு வாங்கி கொடுத்தது நீங்க. பிரகலாதனை சந்திச்சு நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து அங்கே சிறப்பு உண்டாக்கி கொடுத்தவர் நீங்க. இருந்த போதும் கேளுங்க தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கேட்கிற இடத்துல முறையான கேள்விகளை கேட்டால் கண்டிப்பாக முறையான பதில்கள் வரும். தற்ற இடத்துல தரம் தெரிந்து தட்டினால் கண்டிப்பாக திறக்காத கதவியை திறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பற்றின விஷயங்கள் தெரிந்தும் என்னிடமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்திருக்கீங்க. எதை கேட்க போறீங்க, என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிற விவரங்கள் அடுத்த கட்ட பிரச்சனை இருந்தாலும் இப்ப கேளுங்க தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். ஏன் சொல்லினா சிவராகப்பட்டவர் ஒரு காலத்துல போய் கேட்டார், எனக்கு பசியோட வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது இருந்தா கொடு என்று சொல்லும்போது உன் மகனை வெட்டி, அதாவது பிள்ளை
சிறுதொண்ட நாயனார் என்று சொல்லக்கூடியவர். அதே வேளையில இன்னொரு வீட்டு கதவை தட்டி உன்னிடம் ஒண்ணு கேட்டு வந்திருக்கேன். ஊருக்குள்ள சொன்னாங்க நீ எதை கேட்டாலும் தருவா என்று சொன்னாங்க. அதனால நான் உன்னை வேண்டி வந்திருக்கேன், தர முடியுமா என்று கேட்க என்னிடம் இருப்பதை கேளுங்கள், தாராளமாக தருகிறேன் என்று சொன்னாராம். அப்போ உன் மனைவி எனக்கு தானமா கொடு என்று கேட்டாராம் சிவனாகப்பட்டவர். மறு வார்த்தை பேசாம தன் மனைவியை அழைத்து இவனுக்கு உன்னை விட்டு கொடுத்திருக்கேன், அதனால அவர் சொல்றபடி நீ கேளு என்ற காரணத்தினால சொல்லும் போது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம மனைவியாகப்பட்டவர் அவர் சொன்ன மாதிரி அவர் பின்னாலேயே சென்றார். அப்புறம் சிவனாகப்பட்டவர் சொன்னாராம், உன் மனைவி அழைச்சிட்டு தெருவுல நான் போறேன்ப்பா, போகும் வேலையில இன்னொரு மனைவி அழைச்சிட்டு யாரா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த பிரச்சனைக்கும் வராம இருக்கணும். அதனால தெரு வரைக்கும் என் கூட வந்து துணையாக வழி அனுப்பி